ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சாயப்பா சொல்றாரு. நானும் சொல்றேன். மனசார சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்ம எல்லாரும் நல்லா தாங்க இருப்போம். இப்ப என்ன நம்ம மோசமா போயிட்டோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்குதா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடந்திருக்குதா? நீங்க இவ்வளவு நாள் சந்தோஷமாவே இல்லையா? ஏதோ ஒரு தருணத்துல கூட சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? சில தருணங்கள்ல சந்தோஷமா இருந்திருப்போம், சில தருணங்கள்ல கஷ்டப்பட்டு இருப்போம். இது எல்லாத்துக்குமே தானே இருக்கு. நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷலா இல்லையே. கடவுள் வந்து கார்த்திக் இப்படி நடக்கணும், செந்திலுக்கு இப்படி நடக்கணும், மஞ்சுளாக்கு இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு ஒன்று தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று எழுதி தரல. சரியா? அவர் வந்து அவ்வளோ கொடுமையானவர்லாம் கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் அவரும் நினைப்பாரு. அவரோட ஆசீர்வாதத்தினாலதான் நம்மளுக்கு வர பல சோதனைகளை கடந்துட்டு நாம நல்லபடியா இருக்கோன்றத மனசுல ஆணித்தரமா பதிய வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா தாங்க இருக்கீங்க. முதல்ல அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள ஆணித்தரமா பதிய வைங்க. மத்தவங்களோட கஷ்டங்களோட உங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டீங்க? மத்தவங்கள விட நிம்மதியா நம்ம சாப்பிட்றோமா? இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா? நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் இருக்கா? இதுவே பெரிய விஷயம். ரோட்ல எங்கேயோ ஒரு பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் படுத்துட்டு இருக்கவங்கள பாருங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களாம் மழை காலத்துல எங்க போவாங்க? ஒரு நேரம் போலீஸ்லாம் வந்து அடிப்பாங்க, பிடிப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்போ அவங்கள விட நம்ம பெட்டரா தான் இருக்கோம். அந்த தருணங்கள் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து என்னைக்காவது கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல பழகுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் சாயப்பான்னு சொல்லுங்க. யார் என்ன மகன் சொன்னாலும் சரி, கணவர் சொன்னாலும் சரி, மனைவி செஞ்சாலும் சரி, யார் என்ன உதவி செஞ்சாலும் சரி, தேங்க்ஸ் சொல்ல பழகுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நிறைஞ்ச ஆசீர்வாதமா இருக்கட்டும். நான் வந்து இயேசுவை தான் கும்பிடுவேன், இந்துக்களுக்கு இதை கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் இருக்காங்க. நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்துக்கள் எல்லாம் பாருங்க, கிறிஸ்டின் இதையும் ஏத்துப்பாங்க, முஸ்லீம் இதையும் ஏத்துப்பாங்க. நம்ம இந்துக்கள் மட்டும் என்னோடது இதுதான் வலியுறுத்தி யாரும் சொல்றதே இல்லை. நம்ம அதுலாம் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கணும். யாரையும் நான் மதத்தை வச்சு சொல்லல. ஆனா வந்து உண்மையிலேயே சில பேர் பாத்தீங்கன்னா, எங்க தெருவுல ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு வந்து சுத்தமா எல்லாத்தையும் மாத்திருச்சு. ஒருத்தவங்க வந்து காலங்காலமா சமயவரத்துக்கு மாலை போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது வந்து அவர் விருப்பம். ஆனா அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மா வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? எப்படியோ ஒரு விதத்துல கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லவங்களா இருக்கணும் கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா, அவங்க கடவுளை நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கும் தான் இயேசுநாதர் ரொம்ப பிடிக்கும். என்னோட தங்கச்சியும் கூட தான் இயேசப்பாவை கும்பிடுவா. அவங்க கூட தான் அப்படியே மாறிட்டாங்க. அதுக்காக அவளை திட்டுறத நான் சொல்லுவேன், உனக்கு ஏசப்பா, எனக்கு சாயப்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரிதான் விஷயம். எங்க அத்தையும் தான் வந்து இயேசு இதுக்கு மாறிட்டு அந்நிய பாஷையில எல்லாம் பேசுவாங்க. அது ஏன் நம்ம ஒரு வரம்புக்கு மீறி போவானே. அது நம்மளோட கருத்துக்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா, திருவாதிரை நோன்பு என் ஃப்ரெண்டு வீட்டுல கும்பிடும்போது பக்கத்துல முஸ்லீம் வீட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுப்பாங்க. சரிங்களா? கடவுள்ன்றது எல்லாருமே ஒண்ணுதாங்க. அதனால எப்பவுமே கோயம்புத்தூர்ல இருக்கும்போது வரைக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சர்ச்சு கிட்ட போனாலும் இப்படி சாமி கும்பிடுவோம். எங்க போனாலும் அந்த சாமிகளோட இதை பார்த்தாவே சாமி கும்பிடுவோம். அது ஒரு ஆசீர்வாதம். இப்ப பாத்தீங்கன்னா, எல்லாத்தோட ஒட்டுமொத்த ரூபமா சாயப்பாவை பார்க்கறதுனாலையும் எல்லா சாமி கும்பிடல அப்படின்ற மாதிரி ஆகாது. எந்த சாமியை கும்பிட்டாலும் இப்போ அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பிளஸ்ஸிங்கா சேரும், எக்ஸ்ட்ராவா சேரும். பெரியவங்கள மதிச்சா, பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா காலில் விழுந்து கும்பிடுங்க. ஏப்பா நீ நல்லா இருப்பப்பா, உனக்கு நல்லா இருக்கும்பா, எல்லாமே உன் இஷ்டம் போல நடக்கும்பா அப்படின்னு
பிளஸ்ஸிங் வாங்குங்க, நல்லா இருக்கும். இந்த பிளஸ்ஸிங்கை விட நீங்க 4 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க. அவங்க மனசார வாழ்த்துவாங்க பாருங்க. அது எக்ஸ்ட்ரா. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங். இத்தனை பிளஸ்ஸிங் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? ஒன்றும் வராது. எல்லாரும் நம்ம நல்லாதான் இருப்போம். சரியா? ஒவ்வொருத்தர் பிரச்சனையை விட ஒவ்வொருத்தர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எதுக்கும் ஃபீலே பண்ணக்கூடாது. எனக்கு அதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பயங்கர போராட்டம் பண்ணணும், பயங்கரமா கேவலப்படணும், பயங்கரமா கஷ்டப்படணும், மனசு வலிக்கிற மாதிரி அழுகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடது எல்லா ஆசைகளும் நிறைவேறி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்மளோடதெல்லாம் இந்த மாதிரி சோதனைகளையும் சாதனைகளை ஆக்குறது தான் நம்ம மனுஷங்களோட வேலையா நாம நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க எந்த விதத்திலயும் மனசு தளர்ந்து போயிடுறாதீங்க. சாயப்பா உங்களை தேடி வந்திருக்காரு. ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்கிட்டே இருப்பாரு. 1000 கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், அவமானப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் இழக்கலாம். ஆனா உயிருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது திரும்ப வரும். அது போகிற சூழ்நிலை வந்தாலும் கூட சந்தோஷமா போயிட்டு இருப்போம். இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல நம்ம நல்லா இருப்போம், சூப்பரா இருப்போம் அப்படின்னு நீங்க மத்தவங்கள பார்த்து ஏக்கப்பட்டிருப்பீங்களே ஒரு வாழ்க்கை. இது எனக்கு இருக்கக்கூடாதா, அது அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கிற வாழ்க்கை எல்லாமே இந்த ஜென்மத்துல இல்லாட்டியும் கூட இன்னொரு ஜென்மத்துல கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளுடைய ஆன்மாக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க சந்தோஷங்களை மட்டுமே உணர்ந்துட்டு போங்க. இந்த கஷ்டம் வந்தா போயிட்டு போகுது. எப்பெல்லாம் கஷ்டம் அதிகமா வருதோ அப்பெல்லாம் அதிகமான ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிகமான சந்தோஷங்கள் படும்போது நம்ம நினைக்கிறோம்ல டக்குன்னு நான் இப்படி சிரிக்கிறேன் அவ்வளவுதான், எனக்கு வெயிட் இருக்கு, எப்படி அழுக போறேன்னு தெரியல அப்படின்னு நாம நினைக்கிற நாம அழுகும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்னு தெரியல. அதனால நம்ம கொஞ்சம் மாத்தி திங்க் பண்ணுவோம். சரியா? நம்ம எல்லாம் இந்த காலத்துக்காரங்க. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களையும் புதுப்பிச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் வராது. சாப்பாடே இல்லைனாலும் அடுத்த டைம் எனக்கு பிரியாணி கிடைக்க போதுன்னு சந்தோஷமா இருங்க. எங்க இருந்தாலும் பிரியாணி உங்களுக்கு தேடி வரும். எனக்கு பிரியாணி வேணும்னு நினைங்க. நீங்க டெஸ்ட்டுக்குனாலும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் வேணும் 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 வேணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருங்க. எண்ணி 3 நாள் இல்லைன்னா 5 நாள், அதுக்கு மீறின போனா 7 நாள், ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மனசுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது நடந்தே தீரும். அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. யாரு வாயிலையும் விழுகாம நேர்மையா நடந்து எதிர்பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்த தொடங்கிட்டோம்னாவே நம்மளுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளஸ்ஸிங்ஸ்னால நம்ம எல்லாத்தையுமே நினைச்சத பூரா அடையலாம். நாம எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம், வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.